வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை கொளத்தூர்லேருந்து சாந்தி சேகர். இது உங்கள் ஏதோன் தோட்டம். நான் ஏற்கனவே சாமந்தி, அதாவது செவ்வந்தி நாற்றுக்கள், இது சீசன் வருது இல்லையா, அதை எப்படி பதியன் போட்டு எப்படி வளர்த்து எப்படி பராமரித்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு வீடியோக்கள் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் தொடர்ந்து. இப்போ இது நுனிகள் கிள்ளி விட்டு பாட் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நுனிகள்லாம் நான் கிள்ளி விட்டுருந்தேன். இப்போ அந்த நுனிகள்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, பாட் மிக்சிங் ரெடி பண்ணியிருக்கேன். புதிய மண் வாங்கியிருந்தேன். அதில் கொக்கோ பீட்டு, மண்புழு உரம், போன் மீல், ராக் பாஸ்பேஸ்ட் இதெல்லாம் கலந்து, வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் இதெல்லாம் கலந்து ஒரு டாப் அப் மாதிரி, ஏன்னா மண் ரொம்ப அடியில் போய்ட்டுருக்கு, அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் டாப் அப் மாதிரி பண்ணிவிட்டு நுனிகளெல்லாம் கிள்ளி விட போகிறேன். சரியா? இந்த டாப் அப் பண்ணி இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொஞ்சம் இப்படி போடணும். அந்த இடத்துல அப்படி போட்டுக்கணும், ஃபுல்லாக போட்டுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு போட்டுடணும். ஏன்னா எனக்கு எலி தொல்லை வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அடிக்கடி எலி என்ன பண்ணுது, அந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டுருது. எவ்வளோ மண் கீழே போயிடுது வேஸ்ட்டாக. அதனால் இதுங்களுக்கு மண் காணலை. அதனால் ஒரு டாப் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மண்ணை போட்டு டாப் அப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த நுனிகளை நான் கிள்ளி எடுக்க போகிறேன். சரிங்களா? உட்காந்து பார்த்து ஒன்றா கிள்ளணும். இந்த பாருங்கள், அந்த நுனிகளை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் கிள்ளி எடுத்துருவேன். பார்த்து நுனியை மட்டும் அப்படி கிள்ளிக்கணும். சரிங்களா? கிள்ளிட்டு கீழே போடணுன்ற அவசியமே இல்லை, அந்த தொட்டிலேயே கூட போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த நுனிகளெல்லாம் கிள்ளிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை பாருங்கள், இது எல்லா செடிகளெல்லாம் முடிச்சிட்டேன். இது எல்லாமே நான் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள், குச்சி ஒன்று நடுவில் ஒரு குச்சி, எல்லா தொட்டிக்கும் குச்சி கொடுத்து, ஏன்னா இப்போது 2 நாளாக காற்றோடு சேர்ந்து மழை தான் வருது. அதனால் அந்த குச்சிகளெல்லாம் என்னது உடஞ்சி போகுது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது உடஞ்சி போகுது. அதனால் இந்த குச்சி ஒன்று நடுவில் நட்டு கயிறு அடியில் கயிறு போட்டு, ஏன்னா நம்ம மேலே தான் புஷியாக வளர்க்க போகிறோம், கீழே நம்ம வளர்க்க போகிறதில்ல. கீழே இப்படி காலியாக தான் இருக்கும். அதனால் இதை இப்படி குச்சி போட்டு நட்டு வச்சிட்டோம்னா அது உடையாது, காற்றுக்கு உடையாது, செடியும் நல்லா புஷியாக வளரும், அப்படியே அடர்த்தியாக வளரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது எல்லாமே செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், எல்லாத்துக்கும் குச்சி, இது ரொம்ப குட்டியாக இருக்குது, குச்சி வைக்கிற அளவுக்கு வளரல. அதனால் இதை பாருங்கள், இது எல்லாமே நான் குச்சி வச்சு நட்டிருக்கேன். இந்த செடி வச்சு நான் பதியன் போட்டு வச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு, 60 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். மொத்தம் 9 தொட்டி, இங்கே ஒன்று இருக்குது, அதை இன்னும் முடிக்கலை. சரிங்களா? இந்த பாட் மிக்சிங் போட்டு எல்லாமே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 20 நாளில் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கிளைகள் நல்லா துளிர்த்து பெருசாக வளரும். அப்போ மறுபடியும் நுனியை கிள்ளி விடணும். அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக அக்டோபர் 15 வரைக்கும் கூட நம்ம கிள்ளி விடலாம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா அது மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். மொட்டு தெரியும் வெளியே, அந்த நுனிகளில் மொட்டு தெரியும் போது நம்ம நுனியை கிள்ள வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அப்போ நல்லா வளர்ந்து அழகாக பூக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல 1-2 செடிகள் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக வளர்த்து பயன்பெறுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.